உங்களுக்கு வழங்கலாம் என்று நினைக்கின்றேன். தற்போதைய நிலையின்படி இன்று 25/11/2024 தற்போதைய நிலைமையின் பிரகாரம் காற்றின் சுழற்சியானது இலங்கையின் இருந்து 500 கிலோமீட்டருக்கு அப்பாலே காணப்படுகின்றது. இதனுடைய நகர்வு படிப்படியாக நகரக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இது படிப்படியாக வடக்கு நோக்கி நகர்ந்து செல்கின்ற போது நாளையும் நாளை மறுதினமும் எங்களை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அதிகளவு மழை வீழ்ச்சியோ ஓரளவான மழை வீழ்ச்சி கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. குறிப்பாக 100 மில்லிமீட்டருக்கு மேற்பட்ட மழை வீழ்ச்சி பல இடங்களில் கிடைப்பதற்கான சாத்தியம் காணப்படுகின்றது. இதன் மூலம் கிட்டத்தட்ட 27ஆம் தேதி அளவில் மழை வீழ்ச்சி குறைவடைந்து செல்கின்ற ஒரு போக்கு காணப்படுகின்றது. அதே போன்று நாங்கள் தற்போது எங்களுக்கு கிடைக்கின்ற வடக்கு பிரதேசத்திலே கிடைக்கின்ற மழை வீழ்ச்சி தொடர்பாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், இங்கே குறிப்பாக நாங்கள் தற்போதைய நிலைமையின்படி இது 24 மணித்தியாலத்திற்கு உள்ளடக்கப்பட்ட மழை வீழ்ச்சி. யாழ்ப்பாணத்தில் கிட்டத்தட்ட சாவச்சேரி 50 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும், பூநகரில் 77 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி, புளியம்பொக்கனையில் 68 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி, மல்லாவில் 88 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி, பாண்டியங்குளத்தில் 64 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி, பாலம்பட்டியில் 93 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி கிடைத்திருக்கின்றது. அதேபோல் முல்லைத்தீவுடைய கிழக்கு கரையோரங்களில் ஒப்பீட்டளவில் குறைந்தளவு மழை வீழ்ச்சியே கடந்த 24 மணித்தியாலங்களில் கிடைத்துள்ளது. அலம்பிலில் 24 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும், வெளியோயாவிலும் 24 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி கிடைக்கப்பெற்றுள்ளது. இங்கு மாங்குளம், கனகராயன்குளம், வவுனியா போன்ற பிரதேசங்களிலும் ஒப்பீட்டளவில் ஒரு குறிப்பிட்ட அளவு மழை வீழ்ச்சி கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. இவ்வாறு கிடைக்கப்பட்ட மழை வீழ்ச்சிகளின் அடிப்படையில் தற்போதைய எங்களுடைய குளங்களுடைய நிலைமைகளை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்தவரையிலே ஈரணமடு குளம் மிக முக்கியமான ஒரு குளமாக காணப்படுகிறது. இதனுடைய கொள்ளளவு 36 அடி. தற்போது இது 25 அடியாக இதனுடைய நீர்மட்டம் அதிகரித்துள்ளது. குறிப்பாக 46% நீர்மட்டம் அதிகரித்துள்ளது. கல்மட குளம் 12 அடி 26 அடி கெப்பாசிட்டி 26 அடியை கொண்டிருந்தது. இதில் தற்போது 22 அடியாக நீர்மட்டம் உயர்வடைந்திருக்கின்றது. பிரமந்தனாறு இன்று பின்னிரத்தில் இருந்து வான்பாய தொடங்கிவிட்டது. அதே போன்று கனகாம்பிகை 10.6 அடி தற்போது 9.10 அடியாக இருக்கின்றது. ஆனால் அனைத்து குளங்களுக்கும் நீர்வரத்து தற்போது வந்து கொண்டிருப்பதனால் இங்குளங்களுடைய நீர்மட்டம் தொடர்ச்சியாக அதிகரிப்பான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றது. இதனால் குளங்கள் வான்பாய தொடங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. அதே போன்று கிளிநொச்சியினுடைய மேற்கு பிரிவை எடுத்துக்கொண்டோம்னா நீர்ப்பாசன திணைக்களத்தில் அக்கராயன்குளம் 25 அடி, இது 32 வீதமே காணப்படுகின்றது. கரியாலை நாகப்படுவான் 16 வீதம் காணப்படுகின்றது. புதுமுறிப்பு 35 வீதம் காணப்படுகின்றது. இங்கே குடமுருட்டி மற்றும் வன்னேரி ஆகிய இரண்டும் 93, 96 வீதம் காணப்படுகின்றது. இங்கும் நீர்வரத்து தற்போது காணப்படுவதனால் குடமுருட்டி, வன்னேரி போன்றவை வான்பாயக்கூடிய நிலையை காணப்படுகின்றன. முல்லைத்தீவு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் வவுனிக்குளம் 26 அடி, ஆனால் தற்போது இது 45 வீதமே நிரம்பிய நிலையில் 18 அடி நிரம்பிய நிலையில் காணப்படுகின்றது. அதே போன்று கூடுதலான குளங்கள் 30, 36 வீதம் அளவிலேயே காணப்படுகின்றன. எனவே இக்குளங்களினால் பாரியளவு பாதிப்புகள் ஏற்படுவதற்கான சாத்தியமில்லை. எனினும் இக்குளங்களுடைய நீர்மட்டம் தற்போது பெய்து வருகின்ற மழை காரணமாக அதிகரிக்கும். இன்று காலை 7 மணிக்குரிய தகவலாக இருக்கின்றது. எனவே தற்போது மழை பெய்து கொண்டிருக்கிறனால் இதில் கூடியளவு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிற வாய்ப்புகள் இருக்கின்றது. அதே போன்று முத்தையங்கட்டு டிவிஷனை நாங்கள் எடுத்துக்கொண்டால் முத்தையங்கட்டு டிவிஷனிலும் கணக்கணி குளம் ஏற்கனவே ஸ்பில் பண்ணி கொண்டிருக்கின்றது. மருதமடு குளமும் கிட்டத்தட்ட ஸ்பில் பண்ணி கொண்டிருக்கின்றது. அதைவிட ஏனைய குளங்களுடைய நீர்மட்டங்கள் மிக குறைவாகத்தான் காணப்படுகிறது. எனினும் இருந்தபோதும் தற்போது இதுவும் இன்று காலைக்குரிய தகவலாக காணப்படுகின்றது. தற்போது அதிகளவான நீர்வரத்துக்கள் வருவதனால் முத்தையங்கட்டு குளத்தின் கீழ்ப்பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கும் முன்னெச்சரிக்கை வழங்கப்பட்டுள்ளது. அதே போன்று
குறிப்பாக முத்தியங்கட்டு குளத்திற்கான நீர்வரத்து தற்போது அதிகரித்து வருவதனால் எந்நேரமும் திறக்கலாம் என்று ஒரு முன்னெச்சரிக்கை அனைத்து மாவட்ட பிரிவினாலே வழங்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு அப்பால் முல்லைத்தீவு மாவட்டத்தில் வெள்ளத்தினை முகாமைத்துவம் செய்வதற்காக அதிகளவு வெள்ள நீர் தேங்கி நந்திக்கடல் பிரதேசங்களில் இருப்பதனாலும் வட்டுவாகல் பாகத்தின் மேலாக நீர் கடந்து செல்கின்ற நிலையிலே இது தொடர்பான முடிவுகள் மாவட்ட செயலகத்தினால் எடுக்கப்பட்டு தற்போது சாலை மற்றும் வட்டுவாகல் பிரதேசங்களிலே உங்களுடைய முகத்துவாரங்கள் வெட்டப்பட்டு நீர் வெளியேற்றும் செயற்பாடுகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. எனவே தொடர்ச்சியாக பார்க்கின்ற போது எதிர்வரும் 3 நாட்களுக்கு மழை வீழ்ச்சி, அதாவது 27ஆம் தேதி வரை மழை வீழ்ச்சிக்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றது. அத்தோடு தற்போது இருக்கின்ற இந்த புயலினுடைய தாக்கமோ அல்லது புயலினுடைய தன்மை மிகவும் மெதுவான ஒரு போக்கில் காணப்படுவதனால் கூடுதலான இடங்களில் முயல்கள் சூழ்ந்து காணப்படுவதுடன் சில இடங்களில் கனமழை பெய்கின்ற ஒரு சந்தர்ப்பமே காணப்படுகின்றது. எனினும் எதிர்வரும் நாட்களில் 100 மில்லிமீட்டருக்கு மேற்பட்ட மழை வீழ்ச்சி, சில இடங்களிலும் 50 மில்லிமீட்டருக்கு மேற்பட்ட மழை வீழ்ச்சி பல இடங்களிலும் கிடைப்பதற்கான சாத்தியங்கள் காணப்படுகின்றது. அத்தோடு பல்வேறுபட்ட இடங்களிலே மக்களிடமிருந்தும் பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார்கள். எனவே இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இக்கால பகுதிகள் நாங்கள் அனைவரும் தயாராக இருந்து வெள்ளம் ஏற்படுகின்ற பகுதிகளில் இருக்கின்ற நாங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று உங்களை நாங்கள் அந்த முகாமைத்துவம் பிரிவு சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம்.